ஏங்க சொல் தமரு. நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது இப்ப அவங்க வந்து உங்க மாப்பிள்ளை வீட்டை வந்து பார்க்க வருவாங்கல்ல, ஆமா, வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க? அதுவா? அது வந்து என்ன பிடிக்காமையோ இல்ல வீட்டை பிடிக்காமையோ இல்ல சம்பளத்தை பிடிக்காம வேணாம்னு சொல்லல. அது என்ன ஆச்சுன்னா, இப்ப நாங்க விழுப்புரத்துல இருந்து எங்க ஊர் வந்து 27 கிலோமீட்டர் இருக்கு, கல்லாலிப்பட்டு. ஓகேங்களா? விழுப்புரம் டு செஞ்சிக்கு போகுதுல மெயின் ரோடு, அது வரைக்கும் தான் பஸ் போயின்னு இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கு எங்க ஊர் வரத்துக்கு. அப்பெல்லாம் பார்த்தோன்னா ரோடும் சரியில்லை, பார்த்தோன்னா வந்து என்ன சொல்றது, பஸ்ஸும் வராது எங்க ஊர்ல. விழுப்புரத்துல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு 4 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு சேக்குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு வந்து விழுப்புரத்துக்குல இருந்து பஸ் போகுது. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் எங்க ஊருக்கு. ஆனா எங்க ஊருக்கு வராது அந்த பஸ். ஏன்னா கேட்டா அது வரைக்கும் தான் விழுப்புரம் லிமிட்டா, இது வந்து செஞ்சி லிமிட்ன்றாங்க. இதை வந்து நான் பிறந்தல இருந்து சொல்லிங்கிறாங்க. எப்ப நான் பிறந்த காலத்துல இருந்து சொல்றாங்க, பஸ் இதை வந்துடும், நாளைக்கு வந்துடும், கல்லாலிப்பட்டுக்கு வருது, கல்லாலிப்பட்டுக்கு வருதுன்னு. எவ்வளவு பேர் வந்து பசங்க படிக்கிறதுக்கு போறதுக்கெல்லாம் கூட அந்த பஸ் வரணும்னு எவ்வளவு பேர் பேரண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் பஸ் வரல. இப்ப எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க பாரு. அப்ப வந்து கேட்டாங்க, விழுப்புரத்துல இருந்து பஸ் வருது, அவங்களுக்கு பஸ் வசதி எல்லாம் எப்படின்னு கேட்டாங்க. இல்லங்க ஒரே ஒரு பஸ் தான் வருது, வெங்கடேஸ்வரால இருந்து செஞ்சி பஸ். அதுக்கப்புறம் 5 நம்பர் 1 வருது எங்க ஊருக்கு, செஞ்சில இருந்து. விழுப்புரத்துல இருந்து பஸ் எல்லாங்கண்ணா. என்னங்க விழுப்புரம் தான் காலேஜ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்றீங்க. அப்புறம் பார்த்தா அங்கிருந்து பஸ் வர மாட்டேன். பஸ் வசதி இல்லாத ஊர்ல எப்படிங்க என் பொண்ணை கொடுக்குதுன்னு கேட்டாரு ஒருத்தர். புரியுதுங்களா? என்ன பிடிக்கல, வீட்டை பிடிக்கலன்னு கூட சொல்ல, பஸ் வரலையா அதனால பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டாரு கோச்சிக்கினவர். கோச்சிட்டு போயிட்டாரு. பஸ் வசதி கூட இல்லாத ஊர்ல எப்படி நான் பொண்ணு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கா ஒரே கஷ்டம், என்னடா இது, நம்ம ஒரு பிரைவேட் பஸ் கூட வாங்கி விட்டுலாம் போல, விழுப்புரத்துல எல்லாம் வச்சிருந்தேன் பாரு. அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு இருக்கேன். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, மக்களே நிறைய பேர் வந்து கிராமத்துல இருப்பாங்க, டவுன்ல இருந்து வந்தோ இல்ல வெளியில இருந்தோ வந்து பொண்ணு பாக்குறப்ப அந்த ஊர்ல வசதி இல்லைன்னு பொண்ணு கொடுக்காம போயிடுறாங்க நிறைய பேர். அவங்க மட்டும் தானே வேற அது மாதிரி 2-3 பேரு. 2 என்ன சொன்னாருன்னா, ஒரு வாயு வலிக்குது, வயிற்று வலிக்குனா கூட பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல்ன்றீங்க, இங்க தான் விழுப்புரத்துக்கு தான் போகணும், செஞ்சுக்கு தான் போகணுன்றீங்க. இன்னொருத்தவங்க வந்து உங்க ஊர்ல காலேஜ் இருக்குதா, ஸ்கூல் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. காலேஜ் இல்ல, ஸ்கூல் இல்ல, பிரைமரி ஸ்கூல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸ்கூலும் இல்ல, காலேஜ் இல்லன்றீங்கன்னா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்துட்டு என்ன திரும்ப சொன்னாங்க, உங்க ஊர்ல வந்து பியூட்டி பார்லர் இருக்குதான்னு கேட்டாங்க. ஏங்க பியூட்டி பார்லர்லாம் எங்க கிராமத்துல இருக்குன்னா, எங்க ஊர் சைடு வந்து பாருங்க ஃபுல்லா பியூட்டி பார்லர் தான். ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் பியூட்டி தான், நேச்சுரல் பியூட்டி தாங்க. நாங்களாம் பவுடர் கூட அடிச்சது கிடையாது, பவுடரே அடிக்க மாட்டேது வரைக்கும் நானு. ஓகேங்களா? அவங்க வந்து பியூட்டி பார்லர் இல்லைன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. இது எந்த விதத்துல நான் ஏத்துக்கிட்டே தெரியல. அவங்க வந்து வீட்டுக்கு வாழ வந்தாங்களா இல்ல பியூட்டி பார்லர்ல வேலை செய்ய போறாங்களான்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே மக்களே, நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதை வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். இந்த பஸ் வசதி இல்லாதனால, ரோடு வசதி இல்லாதனால எவ்வளவு மக்கள் என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்க, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பொண்ணு இருக்கும், அதாவது எப்படி சொல்றது, பையன் இருப்பான், ஆனா இந்த வசதி இல்லாதனால வந்து பொண்ணு வந்து கிராமத்துல கொடுக்க மாட்டாங்க. எங்க பக்கத்து ஊர்ல வந்து வவால் கொன்றன்னு ஒரு ஊரு. அந்த ஊருக்கு எனக்கு கருத்தஞ்சு இப்ப எனக்கு 37 வயசு ஆகுது, இது வரைக்கும் பஸ் வரல. 37 வருஷம் அந்த ஊருக்கு பஸ் கிடையாது. எத்தனை பையன் பாதிப்படைஞ்சிருப்பா, எத்தனை பொண்ணு பாதிப்படைஞ்சிருக்கும், எவ்வளவு பேரோட படிப்பு போயிருக்கும், அதை நினைச்சு பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னா விழுப்புரத்துல தான் வந்து கவர்மெண்ட் காலேஜே இருக்குது எங்களுக்கு. இப்போ நாங்கள் விழுப்புரத்துக்கு தான் போனோம். இங்கேருந்து இந்த 4 கிலோமீட்டர் பசங்க சைக்கிளில் போய், பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு அங்கே விட்டுட்டு தான் விழுப்புரம் காலேஜுக்கு போகணும். நைட் அதே மாதிரி அங்கே 5 மணிக்கு 4 மணிக்கு காலேஜ் முடிக்கிறேன், சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இது கூட பரவாயில்ல. மழை காலத்தில் இன்னும் ரொம்ப மோசம், அந்த ரோட்டில் சைக்கிளே ஓட்டின்னு போக முடியாது, இருட்டெலாம் வேற இருக்கும், ஒரு சேஃப்டி கிடையாது. நம்ம ஊரில் எப்படி இருக்குது சேஃப்டி பாருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இருக்கிற ஒரு அந்த ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ எம்பியோ அந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் வசதினா கூட செஞ்சு கொடுங்க. உங்களோட 5 வருஷத்து பீரியட்ல கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணலாம். இது வந்து ரெக்வஸ்டாகவே நான் கேட்குறேன். ஓகேங்களா? எங்களுடைய ஊர் மக்கள் சார்பாக நான் கேட்குறேன். எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் 2 கிலோமீட்டர் தான் சேக்குன்னத்துக்கு விழுப்புரத்துக்கு பஸ் போய் நிற்குது. 2 கிலோமீட்டர் தான் எங்கள் ஊருக்கு. ஆனால் அந்த 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் நாங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி போகணும். அந்த பஸ்ஸை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற செஞ்சியில் இருக்கிற மஸ்தான் சாரோ இல்லை பொன்முடி சாரோ இவங்க சொன்னாலுமே அந்த பஸ்ஸை திருப்பி விடலாம். அது ஒன்றுமே கிடையாது, ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. ஓகேங்களா? இது ரொம்ப சின்ன வேலை. ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு நாள் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் இப்போ கூட வவால் குண்டத்துலேருந்து போய் மனு கொடுத்துட்டு வந்தேன். அது பண்ணலாம். ஓகேங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, கிராமத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் இது மாதிரி என்ன மாதிரி நீங்க கல்யாணத்துக்கு பாதிச்சிருப்பீங்க. யாரா பாதிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல எப்படி வருது, பஸ் இருக்குதா? நிறைய பேர் வந்து டவுனுக்கு பக்கத்துல இருப்பாங்க, அந்த ஊருக்குலாம் பஸ் வராது. ஏன்னா டவுன் பக்கத்துல தானே இருக்கு, வண்டியில போயிடுவாங்க, பஸ்ஸே இருக்காது எவ்வளோ ஊருக்கு. ஓகேங்களா? ஓகே மக்களே, இதே மாதிரி என்ன பாதிக்கப்பட்ட மாதிரி, நான் பாதிக்கப்பட்ட மாதிரி நிறைய பேர் நீங்க பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. யாரா பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த ரீசனுக்கோசம் பொண்ணு வீட்டில் வந்து பார்த்துட்டு உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, இல்லை ஊரை வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்கள்.